ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்னால பொறுப்போட இருக்க வேண்டிய பொறுப்புல இருக்கவர் பொறுப்பு இல்லாம பேசியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் அவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தோல்ல தூக்கி சுமந்த கட்சி இந்த கட்சி. அவரை பொறுத்த மட்டிலும் அளந்து பேசியிருக்கணும். தேவையில்லாம காங்கிரஸ்காரங்கிட்ட வாய விட்டுட்டாரு. பிஜேபியில இருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எதுக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவினுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு தகவல் வந்து என்னன்னா, பிஜேபி வந்து 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுருச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கள்ட்ட கேளுங்க. அவருக்கு வந்து மாலையில தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்னாரு. திரு உதயநிதியை பொறுத்த மட்டும் திமுகவினுடைய கொள்கை அனைத்து கொள்கைகளையும் குப்பையில தூக்கி போட்டு அதிமுகவோட சேரணும்னு தவ்வி குதிச்சது திரு உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராக கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேஜுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப மிக விரைவில் வந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷன்ல ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்ல இவங்களோட 22 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் போய் உட்காருவாங்களா? நடுவில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபிக்கு ஆதரவு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு திமுக அதிமுக கூட்டணி அமைக்கும் திட்டத்தை உடைத்ததால் காங்கிரஸ் மீது வன்மத்தை பரப்புவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். திமுக பொய் நாடகங்களை நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்றத்தில் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவை ஆதரிக்கும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் எம்பி தெரிவித்திருக்கிறார்.